என் தேவனின் வெளிச்சம். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சிறப்பான நாட்கள், தேவ சமூகத்தில் நெருங்கி வரும் நாட்கள், அதிகமாய் உபவாசிக்க நாட்கள், அதிகமாக ஜெபிக்க நாட்கள், அதிகமாக தன்னையே வெறுத்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நாட்கள். இந்த நாட்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நாட்கள். வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழி எடுத்து உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோமே. நம்மை தற்பரிசோதனை செய்கிற ஒரு காலம், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காலம். ஆண்டவரே, தன் பிழைகளை உணர்வன் யார்? மறைவான குற்றங்களுக்கும் அது அடியினை விலக்கிக்காரும் என்று சொல்லி வேதத்திலே வாசித்து பார்க்கிறோமே. இந்த உபவாச நாட்கள் அல்லது தவ நாட்கள் என்று சொல்லப்பட்ட இந்த நாட்களிலே முழு உலகமும் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் திரும்பி வருவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யோனா தீர்க்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, யோனா வாழ்ந்த காலத்தில் நினிவே பட்டணத்து மக்கள் கொடுமையான பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் சொன்னார், இந்த நினிவே பட்டணத்தை பாவம் தெய்வ சமூகத்தில் ஏற்றியது. யோனாவே, நீ எழுந்து இந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். ஆகவே யோனா எழுந்து அதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு பல தடைகள் காணப்பட்டது. தடைகளை கடந்து அந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய பிரசங்கம் என்னவென்றால், இன்னும் 40 நாட்கள் உண்டு, 40 நாட்களுக்குள் நினிவே கவிழ்க்கப்படும் என்ற ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த செய்தியை கேட்ட மக்கள் உணர்வு அடைந்தார்கள். எப்படி? பேதுரு பிரசங்கம் பண்ணப்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி தேவ சமூகத்திலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று வாசித்து பார்க்கிறோமே. இதே போல யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் பயங்கரமான அக்கிரமம் செய்து தேவ சமூகத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் யோனா மூலமாக புறப்பட்டு வந்த போது வேதம் அழகாக சொல்கிறது, ராஜா முதல் சாதாரண குடிமன் வரை உட்கார்ந்தார்கள். இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உபவாசித்து தேவ இரக்கத்துக்காக மன்றாடினார்கள் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். அவ்விதமாக மன்றாடி தங்கள் செய்த தவறுக்காக வருந்தி கர்த்தருடைய பட்சத்தில் வந்து மனம் திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் வரக்கூடிய தண்டனையை கர்த்தர் மாற்றி தண்டனைக்கு பதிலாக இரக்கம் பாராட்டி அவளை காப்பாற்றினார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அவளை ரட்சித்தது, அவரை காப்பாற்றியது இது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே யோனா, ஆண்டவரே, நான் வாழ்றதை விட சாகிறது நல்லது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புகார் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தர் சொன்னார், ஏப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் அப்படிப்பட்ட மக்கள் மேல் நான் பரிதாபம் கொள்ளாமல் இருப்பேனோ என்று சொல்லி அந்த மக்கள் மேல் அக்கறை வைத்து, அந்த மக்கள் மேல் கரிசனை வைத்து, அந்த மக்கள் எவ்வளவு தூரமாக அக்கிரமம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அவர்கள் தேவன் பக்கமாய் மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்கிறவர், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிறவர். யோனாவின் மூலமாக நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை அகற்றி அவரை ரட்சித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது நம் மூலமாக இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சிப்போம். நம்முடைய தேசத்தில் சமுதாயத்தில் கர்த்தர் செயலாற்றுவதற்கு ஆண்டவர் யோனாவை அன்றைக்கு நினிவேக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த நாம் தேவ சமூகத்தில் வருவோம், நிற்போம், ஜெபிப்போம், மன்றாடுவோம், கர்த்தருடைய கரத்திலே விழுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு 120,000 பேருக்கு மேலான மக்களை நம் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மையப்படும். தேசம் எழுப்புதலை காண கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். மே காட் பிளஸ் யூ.